லாஸ்ட் வீடியோவில் வந்து வேறு லோ கார்ப் ரெசிபிஸ் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இன்றைக்கி நான் சிக்கன் சீசர் சாலட் ரோல் பண்ணியிருந்தேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, வரமிளகாத்தூள், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, தயிர், லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. சிக்கனில் வந்து அந்த மிக்ஸை வந்து போட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. நான் ஏர் ஃப்ரையரில் வச்சேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். 380 டிகிரி 10 மினிட்ஸு. மறுபடியும் அதை திருப்பி மறுபடியும் 380 டிகிரியில் வந்து இன்னொரு 10 மினிட்ஸை வச்சு எடுத்துக்கிட்டேன். பேரலெல்லாம் மாவை பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேங்க நான் ரோல் பண்ணி. இப்போ வந்து நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்றீங்க அப்படின்னா சப்பாத்தியில் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வெறுமனே சாலடே சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாலட் கூட சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். நான் சிக்கனை ஏர் ஃப்ரையரில் வச்சேன். உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் வைக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தானேங்க ஆயில் போட்டோம். அதுக்கே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து குக்காகி வந்துருச்சு. இந்த சிக்கனை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே வந்து லெட்யூஸை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஒரு லேயர் வந்து லெட்யூஸு, ஒரு லேயர் சிக்கன், மறுபடியும் லெட்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் பை லேயராக வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து லெமனு, அப்புறம் வந்து பெப்பரு, அப்புறம் சீசர் சாலட். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போட்டுக்குவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சப்பாத்தியில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து முக்கியமான விஷயமே வந்து சப்பாத்தியை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். அந்த ஃபில்லிங் வந்து நிறையா இருக்கணும். சப்பாத்தியை ரோல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபில்லிங் வச்சுட்டு 2 ரோல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கார்பு கம்மி, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.